தனாவும் கதிரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் சொல்றாரு, "நான் ஒண்ணு சொன்னா தனாம்மா நீங்க தப்பா நினைக்கக்கூடாது" அப்படின்னதும், "சொல்லுங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க" அப்படிங்கும்போது, நான் உங்களனே அத சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஆனா தனாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்களே வந்து சொல்ல முடியாமயே நெறைய வந்து சந்தோஷமா இங்கிட்டு, அங்கிட்டு பாட்டு பாடிட்டு, அந்த தீயிலலாம் வந்து விளையாடும்போது ரொம்ப சந்தோஷமா கைய பிடிச்சிட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. சொல்லவே இல்லங்கிற மாரி, கடைசி எப்படியாவது சொல்லிரணும் அப்படின்னு அவர் மனசுல இருக்கிற ஆசைய சொல்றதுக்காக, இந்த பக்கம் அந்த பக்கம் கைய விட்டு சுத்தி சுத்தி விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். நீங்க எதுவும் என்ன தப்பா நெனச்சுக்க கூடாது. நான் உங்கள அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க அம்மா கதிரு அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. டக்குனு பயங்கர ஷாக் ஆயிருதுங்க. என்னங்க நீங்க இங்கேயுமா அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி இருக்குது. சொல்ல வந்தத அவர் சொல்லவே மாட்டாரு. ஆனா தனம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஆனா பக்கத்துல வரைக்கும் சொல்ல வந்துட்டு சொல்லாம விட்டுர்றாரு. இன்னைக்கும் சொல்லலங்க. ஆனா ரொம்ப அவங்க அம்மா வந்து பார்த்ததுல நான் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்படி தாங்க ப்ரோமோ போட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டே இருக்குங்க.